ஆக்சுவலாக நான் நிறைய படங்கள் நடிக்கிறேன். ஆனால் நிறையா எடிட்டில் போயிடுது. அதுக்காக நான் வருத்தப்பட்டதில்லை. பட் ஜனநாயகனில் நான் நடித்த சீன் எடிட் ஆனது ரொம்ப வருத்தமாக இருக்குது. பிகாஸ் இது நான் ஃபஸ்ட்டு கமிட் ஆன படம். நான் கம்பேக் கொடுக்கும்போது நான் ஒரு வருஷம் 1.5 வருஷமாகவே வெயிட் பண்ணுறேன் இந்த படத்தோட ரிலீஸ்க்காக. அதுவும் சாரோட காம்பினேஷன். நான் மூவிக்கு நடிக்க வந்ததுக்கு காரணமே நான் சாரோட நடிக்கணும், ஒரு காம்பினேஷனில் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு ட்ரீமாக இருந்தது. படம் சூப்பராக இருக்குது, எல்லோரும் பாருங்கள். விமன் எம்பவர்மெண்ட் வேறு. அடுத்த படங்கள் அவர் நடித்தாருன்னா நம்ம ட்ரை பண்ணி நடிக்கலாம். பட் இது அவரோட கடைசி படம். ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியாக தியேட்டருக்கு போனேன். படம் ஓகே, நம்மளோட சீன் வரும், தளபதி காம்பினேஷனில் இருக்கே வரும் அப்படி நினச்சி போனேன். பட் எக்ஸ்பெக்ட் பண்ணலை எடிட் ஆகும்னு. ஃபீலிங் ஸோ அன்லக்கி. இட்ஸ் ஓகே. விஜய் டிவியில் ஒளிபரப்பான ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்துக்கிட்டு மக்கள் மத்தியில் பிரபலமானவங்க தான் நடிகை ஆனந்தி. அதுக்கப்புறம் பல டிவி சீரியலில் நடிகையாக வலம் வர தொடங்கினாங்க. சீரியலை தொடர்ந்து சில படங்கள்லையுமே நடித்து வந்தாங்க. பாலாவோட தாரை தப்பட்டை, மீகாமன், ராஜமந்திரி, வாலு உள்ளிட்ட படங்களில் துணை கதாபாத்திரங்கள் நடிச்சிருந்தாங்க. போதிய படங்களில் வாய்ப்பு கிடைக்காதனால தொடர்ந்து சீரியல் நடிக்க தொடங்கினாங்க. சீரியலில் பிஸியாக இருக்கும்போதே 2017 தொழிலதிபரான அஜய் அப்படிங்கிறவங்கள காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணத்துக்கு அப்புறம் கணவர், குழந்தைகள் அப்படின்னு குடும்ப வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற அவங்க ஒரு சில படங்களுமே நடிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் வெளிவந்த சூர்யாவோட கருப்பு திரைப்படத்தில் சின்ன ரோல் நடிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த சீனை படத்தில் இருந்து நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருந்தாங்க. இந்த நிலையில் ஜனநாயகன் படத்துலையும் ஆனந்தி நடிச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த சீனையுமே இப்போ டெலீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷ்னலாக பேசி வீடியோ வெளியிட்டிருக்காங்க. ஆனந்தியோட இந்த வீடியோ பார்த்த பலருமே அவங்களுக்கு தங்களோட ஆறுதல் சொல்லி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க.